அதிசயங்களை காணப்படும். ஆண்டவரை இந்த காலமே ஆராதிக்கிற ஆண்டவரின் ஆராதனையிலே உங்கள் நாமம் பயன்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நாம் இப்பொழுது பாடல் பகுதியை அவர்கள் நடத்துவார்கள். தேவன் நம்மை அதிகாலையிலே கொண்டு வந்திருக்கா. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், 1000 நாமம் கொண்ட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். அதனால் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நம்ம இப்பொழுது அந்த பாடலை பாடுவோமா? நல்லா எல்லாம் கரங்களை தட்டி பாடணும். எங்கே ஒரு வேலை நேரலையில் பார்த்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நல்ல கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, வெக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. சொல்லுங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், ஏதை சொல்லி பாடிடுவே. என் கத்தாதி கத்த செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் ஓ நல்லவரே. ஆமென், ஆமென், ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா
ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்லாம் உற்சாகமா சொல்லுமா. யெகோவா தேவனுக்கு அந்த 1000 நாமங்களை சொல்லி சொல்லி பாடுவோமா. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த காலை வேளையிலே, ஓ நல்ல தெய்வமே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஆமென். ஓ நல்ல தெய்வமே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த, ஆமாண்டவரே, கரம் தட்டி எலோகிமும் நீங்க தாங்க, என்னும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிமும் எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி, ஓ நல்லவரே யெகோவா. அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லுமா. ஓ அவருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஓ நல்ல தெய்வமே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபா. 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 யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி, ஓ அந்த நல்ல தேவனே, என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி, ஓ ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் துதி பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரைவும் தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட. சொல்லுமா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட. எல்லாரும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை உந்தன் புகழ் பாட. ஓ
கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட. எல்லாரும் பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட. ஓ பாரில் எனக்கு ஆமென் உயிருள்ள ஓ உங்க புகழ் பாடணுமே. பாரில் எனக்கு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய புகழ் பாடணுமே. ஆமே பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு ஓ வேறென்னப்பா வேணும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய புகழை மாத்திரம் பாடணுமே. ஓ நல்ல தெய்வமே, உயிருள்ள வாரை உந்தன் புகழ் பாட. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓரிதனலரோ ஆமே ஓரி வரதனலர வஷதனலரோ ஆமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உற்சாகத்தோடே ஆமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ நல்லவரே வல்லவரே போதுமானவரே, வார்த்தையில் உண்மையுள்ளவரே. யெகோவா ஷாலோமே, யெகோவா ஷம்மாவே, யெகோவா ராஃபாவே, யெகோவா ரூவாவே, உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உயர்த்துகிறோம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு இருந்து இடைப்பட்டு உடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு சில வசனங்களை கொண்டு இடைவிடுவாராக. இன்றைக்கு காலையில் நாம் 18வது சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். 18வது சங்கீதம். நீங்கள் அந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு வித்தியாசமான சங்கீதம். இந்த 18வது சங்கீதத்தில் 50 வசனங்கள் இருக்கிறது. 50 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதம் ஒரு கவிதை நடையாக இருப்பதாக சொல்கிறார்கள். மேசியாவை பற்றியும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் சொல்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த 18வது சங்கீதம்
இதில் உள்ள அநேக வார்த்தைகள் எல்லாம் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. அந்த சரித்திர சம்பவங்கள் நடக்கிற அந்த காலங்களிலே அந்த காரியங்கள் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவங்கள் வார்த்தைகள் எல்லாம் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இல்லாமல் இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். 1 2 வசனங்களை ஒரு பகுதியாகவும், 3 30 வரை ஒரு பகுதியாகவும், 30 முதல் அதுக்கப்புறம் 50 வரை, 31 முதல் 50 வரை ஒரு பகுதியாகவும் 3ஆக பிரிக்கிறாங்க. இதிலே தாவீதுக்கும் தேவனுக்கும் நல்ல உறவுகள் உண்டாவதற்கு ஏதுவாக ஒரு பகுதியாக காணப்படுகிறது. 2வது பகுதியும் தேவனை எவ்விதத்திலும் உதவி செய்தார் என்கிற அந்த பகுதியையும் குறிப்பிடுகிறது. 3வது எவ்விதத்தால் அவரை உயர்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி 3 விதமாக பிரிக்கப்பட்டு இந்த சங்கீதம் எல்லாருடைய கரங்களிலும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் 1-2 வசனங்களை படிப்பில் என்றால் படிக்க பார்க்கலாம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும். பாருங்கள், என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்ற இந்த வேத சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். நமக்கு முதலாம் கற்பனை என்று சொல்கிறதே அந்த அன்பில்தான் வருகிறது. அதே போல இந்த வசனங்கள் எவ்விதமாக சொல்லப்படுகிறது பாருங்கள். மத்தேயு 36:38 படிங்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 36ஆம் அதிகாரம் 38வது வசனம் படிங்கள். மத்தேயு சுவிசேஷம் 36 இருக்காது, 18 26லேருந்து 38 நினைக்கிறேன். 36லேருந்து 38 அந்த வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான கொண்டிருக்கிறது. அது இல்லம்மா. முதலாம் அன்பு கூறுகிற அந்த வசனங்களை நாம் அந்த இடத்துல படிக்கலாம். முதலாம் கற்பனையை படிங்கள். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது சங்கீதக்காரனாகிய தாவீதே என்ன பண்ணுகிறார்? அந்த மாதிரி ஒரு நல்ல தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மனிதனாக காணப்பட்டிருக்கிறார். அதனால் அன்பை குறித்து எடுத்த உடனே இந்த 18வது சங்கீதத்திலே வருகிறது. அப்போ தாவீது வாழ்க்கையிலே நிறைய ஆண்டவரிடத்திலே அவர் பல உறவுகளை கொண்டிருந்தாலும் ஒரு அன்பை உடையவராக அவர் காணப்பட்டிருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் எடுத்த உடனே அவர் தனது அன்பை தான் வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திர. அந்த வசனம் எவ்வளோ கூர்மையாக இருக்கிறது பாருங்கள். திருவப்படிங்க 1ஆம் வசனம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உண்மையான ஒரு அன்பை முதலாவது தாவீது தேவனிடத்திலே கூர்ந்தது ஒரு அன்பை தான் ஃபர்ஸ்ட் கூர்ந்தார். நம்ம எப்போதுமே ஒரு மனைவி பார்க்கும்போதோ அல்லது வேற நண்பர்களை பார்க்கும்போதோ வேற எந்த விசேஷங்களை யாரை பார்க்கும்போதோ முதல்ல நம்ம அன்பை தான் வெளிப்படுத்துவோம். அன்பை வெளிப்படுத்தி வாங்க, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எப்படி இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க என்றெல்லாம் விசாரிக்கிறதற்கு உடனே என்ன பண்ணுவோம்? உடனே நம்ம அவங்கள சந்தோஷப்படுத்துவோம், அன்பை வெளிப்படுத்துவோம்.
அதான் முதலாவது தாவீது தேவனிடத்தில் வெளிப்படுத்தினது அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் முதலாம் கற்பனையாக தனது அன்பை வெளிப்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம் படிங்கள். கர்த்தர் என் கண்மலையும் கர்த்தர் பாருங்கள், என் கண்மலையும் என் கோட்டையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் இரட்சகரும் என் தேவனும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமுமா இருக்கிறார். பார்த்தீங்களா, 8 விதமான நிலையிலே மனிதனுக்கு தேவன் உதவியாக இருக்கிறதை இந்த வசனம் எவ்வளவு அருமையாய் சொல்லுகிறது பாருங்கள். ஒரு 8 விதமான நன்மைகளோடு ஒவ்வொரு மனிதனோடும் தேவன் இந்த கால வேளையிலே தேவன் துணை செய்கிறார், நமக்கு உதவியாக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் 8 விதமான ஆசீர்வாதங்களோடு இந்த கால வேளையிலே தேவன் ஒவ்வொரு மனிதனோடும் வருகிறார். நாம் நினைக்கிறது போல எல்லா கடவுளை போல ஒரு கடவுள் அப்படி அல்ல. ஆண்டவர் இவ்விதமான நன்மைகளோடு நம்மோடு கூட ஒரு தொடர்புள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறார். பார்த்தீங்களா, 8 விதமான ஆசீர்வாதங்கள். இதை மனசிலே வைத்துக்கொள்ள வேண்டும். படிக்க பார்க்கலாம். மறுபடியும் படிங்க. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய மகிமை. ஸ்தோத்திரம். ஆகவே அந்த 8 விதமான நன்மைகளோடு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர் துணையாக, பலமாக, ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கர்த்தருடைய பிள்ளையை. இது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம். அந்த கொம்பு, ஆண்டவர் எனக்கு கொம்பாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பாருங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஸ்தோத்திரம். பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக்கிட்டா யாரும் எந்த தீங்கு செய்ய முடியாது. அப்படிதான் ஸ்தோத்திரம் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டார். அது ஆண்டவர் அந்த கொம்பாக இருக்கிறார். அந்த ஆபத்துக்கு விலக்கி ஒவ்வொரு மனிதனையும் பாதுகாக்கிற அந்த ஒரு அர்த்தத்தில் அடங்கியதுதான் இந்த அத்தனை 8 விதமான வார்த்தைகளும். இதே நம்ம பல பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இது ஸ்தோத்திரம், நம்ம காலையில் ஒரு சாதாரண நிலைமையிலே நம்ம தியானித்து நம்ம முடித்து விடலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். ஆகவே 8 விதமான நன்மைகளோடு மனிதனிடத்திலே தொடர்பு கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவன் ஸ்தோத்திரம் தாவீதுக்கு தேவனுக்கும் நல் உறவுகள், இந்த 2 வசனத்திலே அவ்வளவு ஆசீர்வாதங்களை உடைய ஒரு வசனமாக காணப்படுகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், அடுத்த வசனம் 3ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முதல் நீங்கள் சில வசனங்களை படிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் முதல் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. துதிக்கு பாத்திரர் என்கிற அந்த தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை நமக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. தேவன் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். நாம் தேவனை ஆராதிக்கிறதுல இந்த ஜனங்கள் எல்லாரையும் எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் எல்லாரும் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று ஒரு முழுமையான நம்பிக்கை உடையவராக இருக்கிறார். மனிதனை குறித்து, அவர் படைத்த மனுஷனை குறித்து அவன் மேல ஒரு நல்ல ஒரு மரியாதை வைத்திருக்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அவன் என்னை துதிப்பான், என்னை உயர்த்துவான், என்னை மகிமைப்படுத்துவான் என்கிற அந்த நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஆண்டவர் நமக்கு செய்யும்போது நம்ம என்ன செய்யறோம்? அவரை மகிமைப்படுத்துகிறோம். சோதனை ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஸோ இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள், நீ கர்த்தரை எந்தெந்த இடங்களெல்லாம் நீங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறீர்கள் என்று சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். என் துதிக்கு பாத்திரராகிய தெய்வம். அதனால அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லும்போது சொல்றார் பார்த்தீங்களா, என் துதியை நான் வேற ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். அவருக்கு கொடுக்க வேண்டிய கணம் அது அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. நெக்ஸ்ட் அடுத்தது படிங்க பார்க்கலாம்.
அதனால் ஆ, என் சத்துருக்களுக்கு நீங்களாகி நம்ம துதிக்கும் போது அதுல என்ன நடக்குது பாருங்க. நம்ம சத்துருக்களுக்கு நீங்களாகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சத்துருக்களுக்கு நீங்களாகிறோம். ஆகவே துதிக்கிற அந்த அனுபவம் எந்த மனிதனிடத்துல காணப்படுகிறதோ நாம அந்த சத்துருக்களுக்கு என்ன செய்யறோம்? நீங்களாகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு நீங்களாகிறோம்? சத்துருக்களுக்கு நீங்களாகிறோம். அடுத்தது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, ம் துர்ச்சின பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, ம் பாதாளத்தை கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, ம் மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பார்த்தீங்களா? இந்த சங்கீதம் வந்து இந்த சங்கீதம் எல்லா விதமான கட்டுகளுக்கும் அந்த மரண கன்னிகளுக்கும் தப்பி சவுலின் கைக்கும் தப்பி அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறார்? இந்த சங்கீதத்தை எழுதுறார். சோத்திரம். அவர் எழுதும்போது இந்த சங்கீதத்தை பாடும்போது எல்லா கட்டுகளிலிருந்தும் அவர் வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சோத்திரம் எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் வெளியில் வந்து நின்று கொண்டு தான் இந்த பாடலை பாடுகிறார். நான் விடுதலை அடைஞ்சிட்டேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி தான் இந்த 18வது சங்கீதத்தை அவர் பாட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அருமையான தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு பல நன்மைகள் செய்ய ஆரம்பிச்சுட்டா நமக்கு என்ன வந்துடும்? உடனே பாடல், துதி, ஸ்தோத்திரம் எல்லாம் வந்துடும். சில பேர்லாம் அடக்கி கொள்ளவே முடியாது. ஸ்தோத்திரம். ஒரு முறை ஸ்தோத்திரம் நம்ம பாளையங்கோட்டை ரத்தினம்பாளையம் அவங்களுடைய திருச்சபைக்கு போயிருந்தேன். நல்ல பெரிய சபை. ஸ்தோத்திரம். பெரிய சபையாக இருந்தது. அந்த பெரிய சபையாக இருந்ததும் அது என்னவோ தெரில, உள்ளே போனதும் எனக்கு ஒரு குதூகலம், எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன, சில பேர் நம்ம போய் பார்வைக்கு பார்த்துட்டு அப்படியே வர்றது வந்து அது நல்லதில்லை. எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் அது நமக்குள்ளே இல்லாத ஒரு பெரிய விஷயமாக இருக்குமானால் அது நம்ம மனசில் அது பதியணும். அது வந்து திரும்பவும் நம்ம என்ன செய்யணும்? அதை வந்து எப்படியாவது தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ளணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த காரியங்களை பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஐயா வந்து இந்த அளவுக்கு ஒரு பெரிய நிலையில் இந்த ஊழியத்தை செய்கிறாருன்னா அவர் எளிய நிலைமையில் உருவானவர். அவர் எளிய நிலைமையில் உருவாகி பெரிய அளவில் பட்டம் பதவி அப்படியெல்லாம் இல்லாமல் பெரிய நிலைமையில் இல்லாமல் வாழ்ந்த ஒரு மனுஷன்தான் இன்னைக்கு அவரை கொண்டு இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே, திருநெல்வேலி டவுனில் இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை செய்து வைத்திருக்கிறாரு என்று சொல்லி எனக்கு ஒரே சந்தோஷம். அதை பார்த்துட்டு அப்புறம் நான் உடனே பஸ் ஏறி வந்துட்டேன். பஸ் ஏறி அப்படி வரேன். வந்து ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துகிறேன். வந்த பிறகு எனக்கு நேராக வீட்டுக்கு போகவே மனசு இல்லை. நேராக சபைக்குள்ளே வந்தேன். சபைக்குள்ளே வந்து ஸ்தோத்திரம், அந்த நமது கீத்துக்கொட்டா, சின்ன ஒரு கீத்துக்கொட்டாயில் தான் இப்போ நாங்கள் ஊழியம் ஆரம்பித்திருந்தோம். அதனால் அந்த இடத்துல வந்து ஒரு கீத்துக்கொட்டாயில் இருந்தோம். அப்போ இருந்து ஆண்டவரை மையப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த காலத்திலே நான் போய் அந்த கீத்துக்கொட்டாயில் போய் உள்ளே நின்று அப்படியே கர்த்தரை துதிச்ச, ஆண்டவரே நான் இப்போது ஒரு பரிசுத்தமான போய் மீட் பண்ணிட்டு வரேன், சந்திச்சுட்டு வரேன். அவர் ஆலயத்தை அவரை பார்த்தா அவர் ஜெபம் பண்ணார். பரவாயில்ல, நல்ல அருமையாக ஊழியங்களை செய்கிறார் என்று சொல்லி அவர் டேட் கேட்க போயிருந்தேன். அப்போ ஒரு டேட்டு இங்கே நமக்கு கொடுத்தார். வந்தார். வந்து நல்ல ஒரு ஊழியத்தை எங்கள் மத்தியிலே நிறைவேற்றினார். அப்படி நாங்கள் அந்த ஆலயத்தை பார்த்து வந்த உடனே அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அனுபவத்தை பார்த்த பிறகு என்ன செய்யறதுனே தெரில. ஏன்னா அவ்வளோ சந்தோஷம். அதுபோல் நம்ம உருவாகணுங்கிற அந்த ஒரு வெறித்தனம் எனக்குள்ளே உருவானுச்சு. அதை பார்த்ததும் எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் அப்படியே உண்டாயிருந்தது. அப்படியே ஆலயத்துக்கு வந்தேன், உட்கார்ந்தேன், கர்த்தரை மகிமைப்படுத்தினேன், துதிச்சேன். அப்போ தான் இந்த பாடலை ஆண்டவர் கொடுத்தார். துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தா, துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தா, துதி 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 இயேசுவை துதி, துதி 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 இயேசுவை துதி. அவர் பாவங்களை போக்கிடுவா, நம்மை பரிசுத்தமாக்கிடுவா. அவர் பாவங்களை போக்கிடுவா, நம்மை பரிசுத்தமாக்கிடுவா. துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தா, துதியின் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தா, துதி 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 இயேசுவை துதி, துதி
துதி துதி துதி சொல்லி இயேசுவை துதி. அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். துதியன் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியன் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி. துதி 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 இயேசுவை துதி. அவர் தடைகளை தகர்த்திடுவார். யோனின் மதில்களை முடக்கிடுவார். அவர் தடைகளை தகர்த்திடுவார். யோனின் மதில்களை முடைத்திடுவார். துதியன் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதியன் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி. ஓ துதி 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 இயேசுவை துதி. அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். அவர் துதிகளை சொல்லும் ஜனமே நம்மை மறுரூபமாக்க வருவார். துதியன் கோட்டைக்குள்ளே அவன் என் இயேசு கொண்டு வந்தார். துதியன் கோட்டைக்குள்ளே என் இயேசு கொண்டு வந்தார். துதி 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 இயேசுவை துதி. துதி 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 இயேசுவை துதி. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய பிள்ளை நம்ம பாடிட்டே இருந்தால் அப்புறம் வசனத்தை சொல்ல முடியாது. நல்லா கவனிக்கணும். இதில் நிறைய வசனங்கள் இருக்குது. நம்ம நிறைய வசனங்கள் இப்போ படிக்க போகிறதில்ல. ஆனால் நம்ம சில வசனங்களை தான் நம்ம எடுக்கிறோம். ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு காரியத்தை பார்த்த பிறகு நமக்கு அதிலிருந்து ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதிலேருந்து பொறாமை உண்டாகக்கூடாது. எந்த விஷயத்துக்கும் யாரை பார்த்தோம், அவங்களுடைய மேன்மையை பார்த்தோம், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தோம் பொறாமைப்படுறவன் மனுஷனே கிடையாது. அதனால பொறாமைப்படக்கூடாது. அருமையான தெய்வ பிள்ளைங்க, நமக்கு எவ்வளவுதான் நமக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு இடத்துல நல்ல காரியங்களை பார்க்கும்போது முதலாவது நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணணும். இல்லாவிட்டால் என்ன செய்யணும்? நம்ம ஸ்தோத்திரம் என்கரேஜ் பண்ண மனசு இல்லைன்னா நம்ம கம்முன்னு வந்துடணும். ஆனால் பொறாமை கொள்ளக்கூடாது. அப்பா அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம அப்படிலாம் செய்யக்கூடாது. உண்மையிலே ஒரு ஊழியக்காரன் வந்து ஸ்தோத்திரம் ஒரு முறை எங்களுடைய ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது 2 ஊழியக்காரர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அப்போ பார்த்துட்டு அந்த நேரத்தில் நாங்கள் முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறோம். டெய்லி 1 மணி நேரம் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுவோம். 40 நாள் உபவாச ஜெபம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியக்காரர் 2 பேர் வந்திருந்தாங்க. சரி வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் முழங்கால் ஜெபம் முடிச்சிட்டேன். நான் முடித்த பிறகு நான் போகிறேன். போயிட்டு வாங்க பாஸ்டர்னு சொல்லி விசாரிக்கிறேன். விசாரிச்சுட்டே இருக்கும்போது ஜெபம் நடந்துட்டுருக்கு உள்ள, எப்படி நம்ம போகலாமா அப்படின்னு. இல்லை இல்லை வேண்டாம் பாஸ்டர், நான் சும்மா பார்க்க வந்தோம் அப்படின்னு ஒரு பாஸ்டர் சொன்னார். இன்னொரு பாஸ்டர் சொன்னார், ஐயோ அப்பா இவ்வளோ பெரிய ஆலயமா, இனிமேல் நான் எப்போ இடம் வாங்கி நான் எப்போ கட்ட போகிறேன்னார். சோதரன் பார்த்தீங்களா, இப்படி எனக்கு முன்பாக நின்று கொண்டு அப்படி சொன்னார். அப்படி ஒரு ஊழியக்காரன் அப்படி சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் அப்படி செய்யக்கூடாது. அவர் ஸ்தோத்திரம் அப்படி அவ்வளோ பயங்கரமாக பெருமூச்சு விட்ட மாதிரி சொன்னார். ஸ்தோத்திரம் அப்புறம் அவர் சொன்ன சில நாள்லேயே சபையில் சில போராட்டங்கள்லாம் ஏற்பட்டது. எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. என்னன்னா அன்றைக்கி அவர் இப்படி சொல்லிட்டு போனார், அதே மாதிரி இப்படி ஒரு காரியம் நடந்துச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். ரொம்ப பயங்கரமாக வேதனைப்பட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறேன், பக்கத்துலேயே இடத்த வாங்கி என்ன பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாமல் ரிஜிஸ்டர் பண்ணி எனக்கு தெரியாமல் ஆலயம் கட்டி குடியும் வந்துட்டார். ஸ்தோத்திரம் பக்கத்தில் தான் நான் போகிற ரோட்லேயே ஸ்தோத்திரம் இடத்த வாங்கி சர்ச்சு கட்டிட்டார். இடத்த வாங்கினதே எனக்கு தெரியல. இடம்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி என்னையா இங்கே சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கத்தில் ஒரு 200 அடி தான் இருக்குது டிஸ்டன்ஸு, இதில் ஒரு சர்ச்சு தேவையா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கேட்கும்போது அவர் சொன்னார், மல்லிகை கடை வைக்கிறவன்லாம் உன்ட்ட என்ன செய்வான், கேட்டுக்கிட்டா வைப்பான் என்று கேட்டார். பாருங்க, அப்போ நான் நினச்சேன் அவர் சர்ச்சு நடத்த வரல, அவர் மல்லிகை கடை நடத்த வந்திருக்கிறாரு, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் விட்டுட்டேன். அப்படியே
பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம். ஊழியக்காரங்க சில விஷயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. யாருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தும் பொறாமை கொள்ளக்கூடாது. சங்கீதக்காரனாகிய தாவீது ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் போய் பொறாமலாம் கொள்ளலை. யாரையும் அவர் என்ன செய்யலை, விரோதமாக இந்த மாதிரி செய்யலை. ஆகவே எனக்கு அன்பானவர்களை, நம்ம ஸ்தோத்திரம் இப்படி நம்ம செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அதனால் இப்போ அந்த ஊழியக்காரனும் அந்த இடத்துல இல்லை, அவன் போயிட்டான். அதனால் நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பாருங்கள். ஒவ்வொரு இதெல்லாம் மனசில் எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி பல காரியங்களை செய்யலாம். அதனால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் அவனுக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்திருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும், ஆனால் அவர் அடுத்தவங்களுக்கு அவர் டிஸ்டர்பன்ஸாக இல்லாமல் அவர் மலைகளிலும் குகைகளிலும் ஓடி திரிந்து அங்கங்கே அவர் போய் பதுங்கி இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினார், சங்கீதங்களை பாடினார். ஸ்தோத்திரம். ஆனால் யாருக்கும் அவர் விரோதமாக செயல்படலை. அடுத்தவங்களுடைய மனசை புரிஞ்சு அவர் செயல்பட்டார். அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் பாருங்க, சோத்திரம், சவுலுக்கு அவர் விலகி ஓடினார். சோத்திரம், சொந்த மகன் அப்சலோமுக்கு விலகி ஓடுறார். சோத்திரம், எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. அவரை வாழ்ந்த நாட்களிலே அவருடைய சரித்திரத்தை நம்ம சரியாக படிப்போமானால் அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவருடைய பிறப்பை, அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய மரணம் வரை அவருடைய லைஃப்லாம் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. சில காரியங்களை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை ஒப்பிடலாம். அந்த அளவுக்கு அவர் செயல்பட்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம ஸ்தோத்திரம், இப்போ என்ன பார்த்து வருகிறோம்? தேவன் எவ்விதத்தில் உதவி செய்தார் என்பதை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவன் எவ்விதத்தில் தாவீதுக்கு உதவி செய்தார் என்கிறதா 2வது விஷயங்களை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம், படிங்க பார்க்கலாம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆமா, என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளில் ஏறிட்டு. பாத்தீங்களா, நிறைய வசனங்களை நாம் படித்து கொண்டே இருக்கலாம். அவ்வளோ அருமையான வார்த்தைகள். இந்த 18வது சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோதரன், ஆரம்ப காலங்களிலே இதெல்லாம் மனப்பாடம் பண்றதுக்கு ஏதுவாக இந்த வசனங்களை நாங்கள் செயல்படுத்துவோம். அப்படி நல்ல ஒரு வசனங்கள். இதை படிக்க படிக்க ஸ்தோத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அடுத்தது, அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஓகே, போதும், விடுங்க. ஸ்தோத்திரம். இப்போ நீங்க 31ஆம் வசனம் முதல் அப்படியே படிக்க பார்க்கலாம். இப்போ 31ஆம் வசனம் முதல். கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை ஏறி நிறுத்துகிறார். தாவீதை எவ்விதத்திலே அவர் உயர்த்தினார் என்று 3வது விஷயம் நம்ம இப்ப பார்க்கிறோம். தாவீதை எவ்விதத்தில் அவர் உயர்த்தினார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். பாருங்கள், இப்படி சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று வரிசையா ஒவ்வொரு விஷயமாக அவர் அப்படியே பிட்டு பிட்டு வைக்கிறார் பாருங்க. அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வார்த்தையெல்லாம் அவர் எடுக்கிற மாதிரி தெரியல, அவ்வளோ அழகா சொல்லையா வைக்கிறார் பாருங்க. அப்படி தேவனுக்கும் அவருக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இருந்திருக்கிறது. அதனால தாவீதை உயர்த்தின விதத்தை குறித்து அந்த 31வது வசனம் முதல் 51வது வசனம் வரை ஆண்டவர் அழகாக அதை 3வது பிரிவாக பிரித்து அதை சொல்லுகிறார்கள். அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அவருக்கு அவர் தனது பலத்தால் இடைக்கட்டி அவரை இந்த அளவுக்கு ஒரு மேன்மைப்படுத்தி அவருடைய கால்களையெல்லாம் மான்களின் கால்களை போலாக்கி, ஸ்தோத்திரம், பாருங்க, அவருடைய கால்களையெல்லாம் மான்கள் எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறாரு தெரியுங்களா? அவர் ஓடி திரியும் போது எத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு இடங்களை அவரை தாண்டி 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 நடந்து நடந்து சத்துருக்களுக்கு முன்பாக அவர் அத்தனை கிலோமீட்டர்ஸ் நடந்திருக்கிறார். அந்த குகைகளில் போய் இருந்திருக்கிறார்.
அது யாருடைய கண்களுக்கும் படாமல் மறைந்திருக்கிறார். நிறைய விஷயங்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களுக்கெல்லாம் தேவன் அவரை விலக்கி அந்த அளவுக்கு தேவன் அவரை பாதுகாத்திருக்கிறார். அடுத்த படிங்க பார்க்கலாம். என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். பாருங்கள், இந்த மாதிரி தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இந்த மாதிரி செய்து கொடுக்கிறார், நன்மையை செய்து கொடுக்கிறார். ஆனா மக்கள் அதை உணர்கிறது இல்லை, தெய்வ ஜனங்கள் அதை உணர்கிறது இல்லை. சோத்திரம். பாருங்கள், அவருடைய கால்கள் எப்படிங்க? படிங்க, திரும்ப படிங்க. என் கால்கள் வழுவாதபடிக்கு, என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை கர்த்தர் என்ன செய்தாரா? அகலமாக்கினார். பாருங்கள், அவர் நடக்கிற வழியெல்லாம் ஆண்டவர் அகலமாக்கி கொடுத்தார். அவருடைய கால்களையெல்லாம் ஆண்களின் கால்களை போல் ஆக்கினார். சோத்திர. எல்லா விதத்திலையும் தாவீதுக்கு தேவன் துணையா நின்று எல்லா விஷயங்களையும் அவருக்கு செய்து கொடுத்தார். அடுத்து படிங்க பார்க்கலாம். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். மாதிரி நம்ம போராடணும். சில இடத்துல பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நான் ஜெபத்துல போராடுறது போல நீங்களும் போராடுங்க. அது மாதிரி இதுல தாவீது அவருடைய யுத்தத்துல சத்துருக்கள் ஒருத்தர் எழும்பிட்டான்னா அந்த சத்துருக்களை ஆண்டவர் மடங்கடித்து போடும் வரைக்கும், அந்த அவருடைய கிரியை விளங்கும் வரை அவர் என்ன பண்றாரு பாருங்க. அதுல அவரை உறுதியா இருக்கிறார். அந்த சத்துருக்களை பழிவாங்க மட்டும், அந்த சத்துருக்களை ஒழிக்க மட்டும் ஒரு ஓய மாட்டார். நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஆவிக்குரிய ஜீவியங்களில் சில போராட்டங்கள் வந்துட்டா டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன போராட்டம் அப்படி வரும்போது நம்ம செய்கிறது என்னென்னா, கொஞ்ச நாள் அப்படி போராடி பார்ப்போம், அப்புறம் ஒன்றும் இல்லையா அப்படியே விட்டுருவோம். அது என்ன ஆகும்னா, அது அப்படியே நம்ம நினச்சிட்டுருப்போம் அது போயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குல்ல அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் திரும்ப எழுப்பி வரும். ஏன்னா அதை நம்ம போராட்டத்தை மேற்கொள்ளலை. அந்த போராட்டத்தில் நம்ம என்ன செஞ்சோம், கலந்துக்கிட்டோம். சரி, கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணோம், கொஞ்சம் எதிர்த்தோம், ஆனால் என்ன செய்யலை, அதை மேற்கொள்ளலை, இன்னும் அதை மேற்கொள்ளலை. அதனால கொஞ்சம் அந்த ஃபயர் துதி அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது அது கொஞ்சம் விலகி இருக்கும். ஆனால் திரும்பவும் அதெல்லாம் குறையும் போது திரும்ப அது என்ன செய்யும், அட்டாச் ஆகிடும். பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் அருமையான தெய்வ பிள்ளைகள் நமக்கு வருகிற போராட்டங்களை கடைசி வரைக்கும் இருந்து போராடணும். ஆனால் தாவீது பாருங்க, சத்ருவத்தை எழும்பிட்டானா அவனை கொன்று தீக்கிற வரைக்கும் விட மாட்டார். அதான் அவர்கிட்ட உள்ள ஒரு பாலிஸ், நல்ல ஒரு அருமையான குணம். சத்ரு வளர விட மாட்டார். வளர விடாம அப்படியே அவருடைய ராஜ்யபார காலத்தில் அவர் அவ்விதமாக அந்த சத்துருக்களை எதையுமே விடலை. சத்துருக்கள் ஒருத்தர் எழும்பிட்டானா அவனை இன்னும் விடக்கூடாதுறான்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்தோத்திரம். உதாரணமாக கோலியாத்தை பாருங்களேன். கோலியாத்தை என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அவரை முறியடிச்சிடுறார். ஸ்தோத்திரம். யாரும் எதிர்பார்க்கல, நீ போ, அதெல்லாம் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், ஸ்தோத்திரம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனை ஒழிச்சு அவன் தலையை வெட்டி கையில் எடுத்துட்டு வரேன்னு சொன்னவர் அப்படியே செஞ்சிட்டார்ல. அவன் அப்படியே செஞ்சிட்டார், ராஜாட்ட சொன்னது மாதிரியே செஞ்சிட்டார். அது மாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் வருகிற ஒவ்வொரு போராட்டத்தையும் நம்ம இவ்விதமாக என்ன செய்யணும், செயல்படுத்தணும். கண்டிப்பாக அதில் தேவநாம மகிமைப்படும். கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துவார். அதில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நிச்சயமாக தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து நமக்கு வருகிற எல்லா போராட்டங்களையும் நல்லா போராடணும். நல்ல தேவ சமூகத்தில் போராடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சரி, கடைசி 2 வசனம் படிக்க பார்க்கலாம். கடைசி 2 வசனம். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்துக்கு சங்கீதங்களை பாடுவேன். நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? தாவீது வாழ்ந்த காலங்களிலே அவன் சந்ததிக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவனுடைய ஜனத்துக்கும் அவர் சதா காலங்களில் என்ன செய்கிறார்? அல்லேலூயா சொல்லுங்க. சதா காலங்களில் என்ன செய்கிறார்? கிருபை செய்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கிருபையாக நடத்தி வருகிறார். இப்படி நம்ம அந்த 18வது சங்கீதத்தில் எல்லாம் ஜெயத்துக்குரிய வார்த்தைகள், எல்லாம் ஜெயத்துக்குரிய வசனங்கள். விதமாக எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து சவுலையும் கரெக்டாக முறியடித்து கடைசியில் வரும்போது தான் இந்த சங்கீதத்தை அவர் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதில் ஒரு இந்த 18வது சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா, மரணத்தின் வாயிலிருந்து மகிமையா
மகிமையான யெகோவா வரை என்று. நல்லா கவனிங்க, மரணத்தின் வாயிலிருந்து மகிமையால் யெகோவா வரை, யெகோவா வரை ஸ்தோத்திரம், மகிமையான யெகோவா வரை என்கிற தலைப்பு. அந்த ஸ்தோத்திரம் 18வது சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க, மரணத்தின் வாயிலிருந்து மகிமையான யெகோவா வரை ஸ்தோத்திரம் என்று அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அந்த மரணத்திலிருந்து அவர் வெளியில வந்த பிறகு, போராட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு ஸ்தோத்திரம், அவர் ஜெயத்தோடு அதை என்ன செய்கிறார், முடிக்கிறார். கடைசியாக அவர் எல்லா விதமான போராட்டத்தையும் மேற்கொண்டு விடுதலையாக அந்த 18வது சங்கீதத்தில் வெளியே நிற்கிறார். ஸ்தோத்திரம். அதான் அந்த யெகோவா வரை. அவர் மரணத்தின் வாயில், அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்கலாம். மரண பிடியிலே அவர் சிக்குண்டு அங்கே சோதிக்கப்படுகிறார். ஆனால் அந்த இடங்கள்லாம் தேவன் 3 விதமாக பல நன்மைகளை செய்து தாவீதை வெளியே கொண்டு வருகிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்னைக்கு தாவீது மேலே எவ்வளவு கவனமாக இருந்தாரோ அதே போல் அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற, ஜெபிக்கிற, உழைக்கிற, பாடுபடுகிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் அவ்விதமான ஒரு அன்பை உடையவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். தேவ சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையிலே அப்பா சமூகத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, 18வது சங்கீதத்தில் ஒரு சில ஆண்டவரே காரியங்களை நாங்கள் இன்று தியானிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் அபரீதமாக நீர் ஆசீர்வதியும். தாவீது எப்படி சகல உபத்திரவங்களிலிருந்து வெளியே வந்தபோது, சவுலின் கைக்கும் தப்பி ஆண்டவரை வெளியே வந்தபோது இந்த சங்கீதத்தை பாடினாரோ, அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலிருந்து எல்லா சத்துருக்களுடைய கைகளிலிருந்தும் நாங்களும் வெளியில் வந்து அதில் உண்மை பாடி துதிக்கிறவர்களாக, சங்கீதங்களால் போற்றக்கூடியவர்களாக எங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். இந்த கால வேளையிலே உங்கள் அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதுக்கும் தேவனுக்கும் உள்ள நல் உறவுகளை குறித்து எங்களோடு நீர் பேசினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். தேவன் எவ்விதத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், எவ்விதத்தில் அவ்வளவு உதவி செய்தார் என்கிற அந்த காரியத்தை எங்களோடு பேசினீர். ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, தேவன் எவ்விதத்திலே அவரை உயர்த்தினார் என்று ஆண்டவரே நாங்கள் அது 3 விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆண்டவர் நிறைய விஷயங்களில் தாவீதை நீங்கள் உயர்த்தி வச்சுருந்துருக்கீங்க. அதுக்காக நாங்கள் தேங்க்ஸ் பண்ணுறோம். அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலையும் தாவீதை போல எல்லா கட்டுகளிலிருந்தும் வெளியே வந்து நாங்களும் உம்மை பாட, துதிக்க, சங்கீதங்களால் அலங்கரிக்க தொடர்ந்து எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். இந்த கால வேளையில் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட அத்தனை தெய்வ மக்களை நீர் ஆசீர்வதித்து கனப்படுத்தும். பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.